வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு வீடியோ. ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டை நீங்க எப்படி பில்ட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். ரீசெண்டா வந்து சோஷியல் மீடியால இன்டர்நெட்லலாம் நீங்க வந்து இந்த வைப் கோடிங் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. வைப் கோடிங்னா ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க. ஜென்ரலா நீங்க வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை, இல்லைன்னா ஒரு சிஎம்எஸ் பிளாட்ஃபார்ம் தேவை. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன? ஜாவா ஸ்கிரிப்ட், ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் தேவை. இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இந்த கோடிங்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணலாம் இல்லையா? ஆனா இந்த வைப் கோடிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்ச இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ்ல ஏஐக்கு நீங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏஐ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனையோ பில்ட் பண்ணி தரும். இதுதான் வைப் கோடிங். ஓகேவா? அது ரொம்ப ஈஸி. ஆனா ஏஐக்கு எப்படி கேட்கணும், எப்படி தெளிவா கேட்டா அதுக்கு வந்து புரியும் அப்படின்றதையும் பார்த்துட்டு, அதே மாதிரி நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா அதுக்கு நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா இன்னும் எக்ஸலண்டான அவுட்புட்டை உங்களுக்கு அது தரும். இதான் வைப் கோடிங். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல நாம வந்து வெப்சைட் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ரொம்ப நிறைய வீடியோஸ் போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். ஆனா நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் பண்றது, ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் பில்ட் பண்றது, இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? பட் இதுலலாம் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இதோட லேர்னிங் கர்வ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு ஒரு வேர்ட் ப்ரெஸ்ஸையோ இல்லை ஷாப்பிஃபையோ கத்துட்டு நீங்க அதுல வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, லவ்வபிள் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். ஸோ கிரேட். கூகுள் உங்களோட கூகுள் வெப் ப்ரௌசர்ல போயிட்டு lovable.dev அப்படின்னு டைப் பண்ணி ஒரு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல முதல்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் கெட் ஸ்டார்டட். இதுல நான் வந்து ஏற்கனவே எனக்கு அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா கிட்டப் வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் நான் வந்து அதை தான் ரெக்கமெண்ட் பண்றேன். கிட்டப்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இது பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிட்டப்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் இல்லை எனக்கு கிட்டப்லாம் அவ்வளோ தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதை கொடுத்து நீங்க உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தும் நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஏற்கனவே எனக்கு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து லாகின் கொடுத்துட்றேன். நான் வந்து கிட்டப் வச்சு தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினேன். அதனால கிட்டப் வச்சே நான் லாகினும் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நான் அப்படியே ஒரு கிளிக் பண்றேன். எஸ், என்னோட அக்கௌண்ட் வந்து இதுல லாகின் ஆயிடுச்சு. பட் இதுல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றதெல்லாம் அவ்வளோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே ஒரே அட்டம்ப்ட்லேயே நீங்க அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணிடுவீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஏரியா இது. சரிங்களா? ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இங்க என்னெல்லாம் ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ, இந்த லவபிள் அப்படின்றது ஒரு வைப் கோடிங்கான ஒரு டூல் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ வைப் கோடிங்னா ஒன்றும் இல்லை. ஜென்ரலாக கோடிங்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனோ பில்டு பண்ணுவோம். ஆனால் வைப் கோடிங் அப்படின்றது என்னன்னா, வைப் கோடிங்க்கு இப்போ நிறைய டூல் இருக்கு. அதில் ஒன்று தான் லவபிள். ஸோ அந்த மாதிரி ரெப்லிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறமா போல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த செஷன்ஸ்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து மற்ற டூல்ஸை பத்திலாம் பார்க்கலாம். ஸோ இந்த லவபிள்ல வைப் கோடிங் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த ஏஐ பிளாட்ஃபார்முக்கு சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல மீன் இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா அது வந்து என்ன பண்ணும்னா, அதை வச்சுட்டு உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்றத அந்த ஏஐ புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட்டையோ இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனையோ பில்டு பண்ணி தரும். செம்மையா இருக்குல்ல? நீங்க வந்து HTML CSS பண்ண வேணாம், C++, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கரெக்டா சொன்னீங்கன்னா அது வந்து சூப்பரா பில்டு பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ இதை இன்னும் ஃபார்மலா இன்னும் கரெக்டா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 4 லைன்ல ஒரு 2 லைன்ல ரொம்ப சிம்பிளா கொடுக்கறதுனா கொடுக்கலாம். பட் ஆனால் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா பண்ணா இன்னும் பெட்டர் ரிசல்ட் வரும் அப்படின்றதுனால நான் வந்து அப்படி யூஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ அதுக்கு வாட் ஐ டூ இஸ், நான் வந்து என்னோட சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சாட் ஜிபிடியில் இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்னன்னா இன்னைக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா,
ஜார்டெக் அப்படின்ற என்னோட ஏஜென்சிக்கு நான் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும். சரியா, சூப்பராக ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும். பட் எனக்கு வந்து ரொம்பலாம் டைம் இல்லை. நான் வேர்ட் ப்ரெஸ்ல பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ டைம்லாம் இல்லை, நான் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, சாட் ஜிபிடியை இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். நீ வந்து ஒரு 20+ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு வெப்சைட் டெவலப்பரு, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு யூஐ யூஎக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு கான்டென்ட் ரைட்டரும் கூட. அதனால உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு என்னோட ஏஜென்சி வெப்சைட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னா, நாங்கள் வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஷாப்பிஃபை பண்ணுறோம், கூகுள் ஆட்ஸ் பண்ணுறோம், மெட்டா ஆட்ஸ் பண்ணுறோம், இவ்வளவும் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சில மேஜர் பிராண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப்பும் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 700 வெப்சைட் பண்ணியிருக்கோம், ஒரு 500 கிளைண்ட்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். சரியா, இந்த ப்ராம்ப்டை நான் ஏற்கனவே கொடுத்து அதுக்கு ரிசல்ட்ஸ் வாங்கிட்டேன். பட் திரும்ப உங்களுக்காக இன்னொரு முறை பண்ணுறேன். ஸோ இன்னொரு சாட் ஜிபிடி எடுத்துட்டு ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஹியர், ஒரு என்டர் கொடுக்குறேன். இப்போது இந்த ஏஐ டூல்ஸ் சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, தடவை நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்களே, அந்த இன்புட்டை வச்சுட்டு அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும். 2வது தடவை திரும்ப நீங்கள் அதே இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா கூட அதை விட பெட்டராக இன்னொரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2வது தடவை நீங்கள் திரும்ப இன்னொரு தடவை அதே ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்ததை விட பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காப்ல. ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காப்புல. பட் ரொம்ப முக்கியமாக நான் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும். அது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சரு கண்டென்ட் கொடு, டு மேக் வெப்சைட் ஆன் லவபிள். நான் இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டேன், லவபிளில் நான் ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன், அதனால நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காப்புல. ஓகேவா? ஆன் தி அதர் ஹேண்ட் என்னோட பழைய கான்டென்ட் எடுத்துக்கங்க, அதே தான் கொடுத்துருக்கேன். பட் இங்கே பாருங்க, வெப்சைட் பிஆர்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. இந்த பிஆர்டினா ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இந்த ப்ராஜெக்ட் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் இருந்தது என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூசருக்கு என்னென்னலாம் வேணும், ஆர் அந்த கிளைண்ட்டுக்கு என்னென்னலாம் வேணுன்றத ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட்ல ஃபார்மலாக எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறது தான் பிஆர்டி டாக்குமெண்ட். நான் வந்து இங்கே எங்கேயுமே பிஆர்டின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, ஆனால் அதுவே எப்படி பிஆர்டின்னு அதை எடுத்துக்கிச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பண்ண நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பிஆர்டி சம்மந்தமாக நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதனால அது என்ன பண்ணிடுச்சுன்னா, எனக்கு பிஆர்டி தேவைப்படுன்றத அதுவே புரிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ், ஹம்பிள் சஜஷன் என்னோடது என்ன அப்படின்னா, இந்த ஏஐ டூல்ஸ் இருக்குல்ல, சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், பர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு டூலாக மட்டுமே பார்க்காம உங்களோட ஒரு எவ்ரிடே கம்பேனியனா, ஒரு எவ்ரிடே பார்ட்னராக பாருங்க. உங்களுக்கு வர ஐடியாஸ், நீங்கள் எப்படி யோசிப்பீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஃபீட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களை விட ஒரு 1% பெட்டர் வெர்ஷனா, இல்லை உங்களை விட ஒரு 10% பெட்டர் வெர்ஷனா அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்ஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால டே டு டே லைஃப்ல உங்களோட சாட் ஜிபிடியை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பிஆர்டி கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆத்தர், சீனியர் வெப் டெவலப்பர், 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன கோல் என்ன, இதெல்லாம் சொல்லிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கம்பெனியோட ஸ்னாப்ஷாட், பிராண்ட் நேம் வந்து ஜார்டெக், இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, ஸ்பெஷலைசேஷன் என்ன, இதெல்லாம் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே டீட்டெயிலாக வந்துருச்சு. ஒரு வெப்சைட்டோட சைட் மேப்பும் நமக்கு வந்துருச்சு. ஹோம் பேஜ் இருக்கணும், சர்வீசஸ் பேஜ் இருக்கணும், சர்வீசஸ் பேஜில் என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கணும், போர்ட்ஃபோலியோ, இந்த போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று வரணும், அப்புறம் கேஸ் ஸ்டடி வரணும், டெஸ்டிமோனி வரணும், அபவுட் அஸ் ஒன்று இருக்கணும், டீம், இதெல்லாம் டீட்டெயிலாக வந்துருச்சு. ஒவ்வொரு பேஜ்லையும் என்னென்ன இருக்கணும் இங்கே பாருங்கள். ஹோம் பேஜோட வயர் ஃப்ரேம், ஹோம் பேஜ் எப்படி இருக்கணும், ஹோம் பேஜில் ஒரு ஹீரோ செக்ஷன் இருக்கணும். ஹீரோ செக்ஷன்னா ஒன்றும் இல்லை, வெப்சைட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு பார்க்குற செக்ஷன் இருக்குல்ல, அதை தான் ஹீரோ செக்ஷன் சொல்கிறோம். ஸோ அதில் ஹெட்லைன் பாருங்கள், பில்ட், லான்ச், ஸ்கேல் அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் ஒரு சப்ஹெட்டிங் இந்த மாதிரி இருக்கணும். ஒரு சிடிஏ, ஒரு கால் டு ஆக்ஷன், அவங்க வந்து ஒரு பட்டன் இருக்கணும், அந்த பட்டனை கிளிக் பண்ணால் கெட் அ ப்ரப்போசல். ஸோ இந்த மாதிரி செம்ம டீட்டெயிலாக வருது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம லவபிளில் கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் செம்ம டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா? இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன். நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே பண்ணது. இது வந்து இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இங்கே பாருங்கள்,
வெப்சைட் ஸ்ட்ரக்சர், வயர் ஃப்ரேம், ரெடி டு யூஸ் காப்பி, கன்வர்ஷன் ஃபோக்கஸ்ட் ஏஜென்சி, இதெல்லாம் அதுவே சொல்லிச்சு. ஸோ பிராண்டோட நோட் என்ன, இதான் பிராண்டோட நோட்டு. சைட் மேப் என்னென்னலாம் வரணும், விஷுவல் வயர் ஃப்ரேம் இங்கே பாருங்க, செக்ஷன் பை செக்ஷனாக ஒரு வயர் ஃப்ரேம் கொடுத்துருக்கான். ஹோம் பேஜில் ஹீரோ செக்ஷனில் என்னென்னலாம் இருக்கணும் பார்த்தீங்களா, ஹெட்லைன் இருக்கணும், வேல்யூ இருக்கணும், சிடிஏ இருக்கணும், சோஷியல் ப்ரூஃப் இருக்கணும். முடிஞ்சால் இதெல்லாம் என்னன்றதை நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் பிரேக் பண்ணுறேன். பட் நீங்கள் பாருங்கள், பில்ட் லான்ச் ஸ்கேல் யுவர் இ-காமர்ஸ் க்ரோத் பார்ட்னர், செம்மையாக இருக்குல்ல. ஸோ கன்வர்ஷன் ஃபோக்கஸ்ட். ஸோ இந்த மாதிரி செம்ம டீட்டெயிலாக இருக்குது. ஓகேவா, பாருங்கள் இங்கே வந்து வாட் வி டூ விச் மீன்ஸ் சர்வீசஸ் பேஜ், எவ்ரி திங் யூ நீட் டு செல் மோர் ஆன்லைன், இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நான் டீட்டெயிலாக வந்து எனக்கு பக்காவாக ஒன்று வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி அங்கே உள்ளே போட்டேன்னா எனக்கு வந்து செம்மையாக ஒரு ரிசல்ட்ஸ் வரும். ஓகேவா, ரொம்ப நேரமாக நீங்கள் யோசிக்கிறது புரியுது, வடிவேல் பாணியில் இவன் பேசிகிட்டே இருக்கானே தவிர பாம்பு எடுத்து வெளியே விட மாட்டேங்கிறானே அப்படின்னு உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த வேர்ஷனை எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த வேர்ஷனை எடுத்துக்கிறேன். இந்த வேர்ஷனில் நான் எதை எடுத்துக்கிறேன்னா ஹோம் பேஜ் மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு மற்ற பேஜஸ்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோம் பேஜை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் வந்து இந்த ஹோம் பேஜ் வயர் ஃப்ரேம் அண்ட் காப்பி இப்படி இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிடுறேன். இது வரைக்கும் இது காப்பி பண்ணேன் சரிங்களா. இதை வந்து அப்படியே எடுத்துட்டேன். இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு கோ பேக் டு யுவர் லவ், இவன் தான் அது இல்லையா. ஸோ இவன்கிட்ட வந்து இதை பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ மேலே நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருந்து ஒரு குட்டி கான்டென்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஹெல்ப் மீ டு கிரியேட் அ வெப்சைட் ஃபார் மை ஏஜென்சி ஜார்டெக். ஸோ இதையும் நான் போட்டுக்கிறேன். இதை வந்து நான் மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் கீழே என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து ஸோ நான் வந்து என் வெப்சைட்டோட லோகோவையும் கொடுத்துட்றேன். அட்டாச் இமேஜ் கொடுத்துட்டு இங்கே வந்து என் லோகோ எங்கே இருக்கு, ஓகே வெரி குட், இங்கே இல்லை பரவாயில்ல, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் தான் அது வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கேன். இதான் இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ சார் லோகோ வந்துட்டான் பார்த்தீங்களா, இவன் தான். ஸோ இந்த லோகோவை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓகேவா, நான் என்ன பண்ணிட்டேன்னா லோகோவை அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, யா யூஸ் ஒன்லி colors in the logo uploaded strictly follow the brand guidelines. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகேவா, நானும் இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு எனக்கும் தெரில. ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் திஸ், இந்த இங்கே மேலே டாப்னு ஒரு பட்டன் போட்டிருக்கல, இவனை கிளிக் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போது இந்த நம்ம கொடுத்துருக்கிற கான்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை அதுவே ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுது. வில் சி வேர் இட் கோஸ். ஸோ இங்கே சொல்லுது, லுக்கிங் அட் யுவர் ஜார் லோகோ ஐ கேன் சி பியூட்டிஃபுல் மாடர்ன் டிசைன்ஸ் வித் ப்ளூ டீல் striking red accent evokes company's tribe, versatile and modern SaaS platform, geometric SEO. Okay, so what was this? Okay, ஒரு ப்ரீமியம் இதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன், இரு நான் முழுசாக உனக்காக ஒன்று டிசைன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. வில் வெயிட், மேபி இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகலாம், மேக்ஸிமம் 5 minutes.
எக்ஸலண்ட். பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு லேண்டிங் பேஜ் கேட்டோம், மீன் ஒரு வெப்சைட் கேட்டோம். அழகாக வந்து அது ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதில் என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாமே இதில் போட்டுருச்சு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பட் இது வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இன்னும் பெட்டராக பண்ணி கொடு அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்க, பில்ட் லான்ச் ஸ்கேல் ஷாப்பிஃபை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தட் டர்ன்ஸ் கிளிக் இன் டு கஸ்டமர்ஸ் 700+ வெப்சைட்ஸ் 500+ லிங்க்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், ரைட்டா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, சாட் ஜிபிடி எனக்கு கொடுத்த இன்னொரு இன்னொரு சமாச்சாரம். ஐ ஆல்ரெடி ஷோன் திஸ். பாருங்க, டிசைன் சிஸ்டம் ஃபார் லவபிள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் வந்து என்ன அது யூஸ் பண்ண சொல்லுச்சு. இதான் யூஸ் ரெடி டு பேஸ்ட். நான் கேட்டேன் இதெல்லாம் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொல்லிச்சு இல்லை இல்லை வேணாம், நீங்கள் வந்து ரெடி டு பேஸ்ட் காப்பி பிளாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவனை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இவனை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இவனை மட்டும் எடுத்துக்கிறேன், இவனை காப்பி பண்ணுறேன். இப்போ காப்பி பண்ணிட்டு அப்படியே இவனை தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அது இதே இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக் திஸ் வெப்சைட் மோர் பியூட்டிஃபுல் அப்படி சும்மா எடுக்கிறேன். இன்னும் கிளியராக வேறு சில டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் மேக் திஸ் வெப்சைட் மோர் பியூட்டிஃபுல், யூஸ் கலர்ஸ் ஃப்ரம் தி லோஜியோ the website should look attractive, should look very attractive இப்படி கொடுத்துறேன். ஸோ இப்போ திரும்ப அது ஒர்க் பண்ணுது. இப்போது நீங்கள் ஒரு வேர்ஷன் பார்க்குறீங்களே, இந்த வேர்ஷனில் வேறு ஏதாவது ஆட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லவபிள் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணும்போதும் இங்கேருந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். டெய்லி வந்து அவங்க உங்களுக்கு ஒரு 5 கிரெடிட் தருவாங்க. டெய்லி அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 5 கிரெடிட்ஸ் தருவாங்க. மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ண பாருங்கள். பட் அதுக்கு மேலே உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். விச் இஸ் $25. $25 கொடுத்தீங்கன்னா ஒரு 100 கிரெடிட்ஸ் தருவாங்க. ப்ளஸ் 5 கிரெடிட் டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும். சரி, ஆனால் அன்னன்னைக்கு தர கிரெடிட்ஸ் இருக்குல்ல, இந்த 5 கிரெடிட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அன்னன்னைக்கு யூஸ் பண்ணிடணும். அந்த 100 கிரெடிட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். மேக்ஸிமம் வந்து அந்த 100 கிரெடிட்லேருந்து யூஸ் பண்ணிக்க பாருங்கள். பட் ஆனால் டெய்லி தர்றதையும் வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது கேரி ஃபார்வர்ட் கிடையாது அதனால. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, ஏதோ நடந்துட்டுருக்கு, வில் வெயிட் அண்ட் சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு, தெரியுதா? ஸோ முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. நான் வந்து இங்கே பக்கத்தில் இங்கே ஒரு லிங்க் இருக்குல்ல, ஓப்பன் ப்ரிவ்யூ நியூ டேப், இதை கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இங்கே குட்டியாக தெரியுது, நான் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்தா நல்லாயிருக்கும், அதனால். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் போர்ட்ஃபோலியோ இந்த மேட்டர்லாம் இருக்குது. பில்ட் லான்ச் ஸ்கேல், வி பில்ட் ஹை கன்வெர்ட்டிங் ஷாப்பிஃபை பேஜஸ். அழகாக ஒரு நல்ல ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஷாப்பிஃபை, ஃபோன்பே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லைல்ல, இன்னும் கூட கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம். ஸோ இ-காமர்ஸ் ஃபர்ஸ்ட், மெஷரபிள் ரிசல்ட்ஸ், எண்ட் டு எண்டு, பேட்டில் டெஸ்டட். அழகாக ஒரு கன்வர்ஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்குது, ரைட்டா? செம்மையாக வந்திருக்கு. இன்னும் பெட்டராக ஆக்க முடியும். ஸோ இங்கே வந்து வாட் எவர் கிளைண்ட் சைஸ் இருக்குது. அடுத்து வந்து ட்ரஸ்டட் பை, நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸோட லோகோலாம் இங்கே போடுறதுனா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து எங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், க்ரோத், டிஸ்கவர் அண்ட் ஆடிட், ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்ட்னர் இன்டகிரேஷன்ஸ், இவங்கெல்லாம் எங்களோட பார்ட்னர்ஸு அப்படின்னு போட்டிருக்கு.
பில்ட் பை ஆப்ரேட்டர்ஸ் நாட் ஜஸ்ட் பில்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லாத நிறைய மேட்ரு வந்து அதுவே கூட சில மானியத்தேனே பொன்மானியம் எல்லாம் போட்டுச்சு. ஸோ இது நல்லா இருக்குல்ல. பட் ஸ்டில் எனக்கு வந்து இது கொஞ்சம் அப்படி டல்லாக இருக்கு. அதனால நான் வந்து நிறையா ட்ரை பண்ணி வேற ஒன்று இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏர்லியரா இது பாருங்க, இது இன்னும் பெட்டரா இருக்குல்ல. இதுல யூஸ் பண்ணிருக்கிற கலர்ஸ் பாருங்க. இந்த கலர் வந்து அதை விட கொஞ்சம் அட்ராக்டிவா ஃபீல் ஆகுதுல. ஸோ நான் வந்து இது மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்களும் அந்த லவபிள் மாதிரியான பில்டர்ஸ் யூஸ் பண்ணி வெப்சைட்ஸை பில்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ண முடியும். பட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா இன்னும் கூட சிறப்பாக பண்ணலாம். இதில் வந்து நான் ப்ராம்ப்டில் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இதை வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் பெட்டராக ஆக்க முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. த திங் இஸ் நான் வந்து கொஞ்சம் வைப் கோடிங்கில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸில் இது பண்ணிட்டேன், ரைட்டா? 5-10 மினிட்ஸில் இதை பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்தால் இன்னும் பெட்டராக என்னால் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன், யூஸ் images image use okay use appropriate image appropriate images this in hero section அது ஒன்று சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறேன்னா, இந்த add logo for ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் இது சொல்கிறேன். இதெல்லாம் நான் வந்து நம்பர் போட்டே சொல்லலாம். இது 1 2 இதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் பண்ணி தருவாப்புல. ஓகேவா? ஸோ அடுத்து வேற என்ன தேவை? யூஸ் கிரேடியன்ட் கலர்ஸ். கிரேடியன்ட் BIENTIA gradient colors throughout the website reference is லோகோல இருக்க மாதிரி எனக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவா இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடு. இது 3 நான் சொல்றேன். இது மாதிரி ஐ கேன் ஹேவ் so many things. இதுக்கு மேலே எனக்கு வேற என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாமே கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 வந்து add our team section that should be scrollable. that is scrollable. எனக்கு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? it should have photo, name, designation and social media icon. ஸோ நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். இது அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 68 இருந்துச்சா, இப்போ வந்து 67, ஒரு பாயிண்ட் குறைஞ்சிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண அது குறைஞ்சிட்டே வரும். ஸோ இன்னைக்கு வந்து நான் மொத்தம் 5 கிரெடிட்ஸ் டெய்லி கிரெடிட்ஸு, அதில் 2 யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் 3 எனக்கு பாக்கி இருக்கு. இந்த ஒரு வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எத்தனை கிரெடிட்ஸ் ஆயிருக்கு? 2 கிரெடிட் ஆயிருக்கு. நான் மொத்த வெப்சைட் பில்ட் பண்ணல, வெறும் இந்த ஹோம் பேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய வேலை இருக்கு இதில். கமான். ஓகே கிரேட். ஸோ இங்கே பாருங்கள், ஐ என்ஹான்ஸ்ட் யுவர் வெப்சைட் வித் ஆல் தி ரெக்வஸ்டட் ஃபீச்சர்ஸ். நீ கேட்டதெல்லாம் கொடுத்தேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாப்புல. பட் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கான்னா கொஞ்சம் சுமாராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் கிரேடியன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கான், பட் ஸ்டில் நாட் அப் டு த மார்க். பட்
இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் தெளிவா சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். சப்போஸ் இந்த லோகோலாம் வந்து ஷாப்பிஃபை லோகோ, ஃபோன்பே லோகோலாம் ஒழுங்கா வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்கேயே இருக்கு இல்லையா, இங்கேயே அட்டாச்னு இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் அந்த லோகோவை அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இன்டர்நெட்ல இருந்து அந்த லோகோவை டவுன்லோட் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணி இதெல்லாம் இங்க ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட் பண்ணும். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க வந்து இங்க எடிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா, இந்த எடிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொத்த செக்ஷன் இருக்குல்ல, இதுல எந்த ஒரு எலிமெண்ட்டை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இங்க பாருங்க பட்டன், இந்த பட்டன்ல வந்து கெட் அ ப்ரொபோசல் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் வந்து இங்க கான்டென்ட் ஏதாவது மாத்தணும்னா மாத்தலாம். இங்க பாருங்க, அலைன்மெண்ட்ஸ் மாத்தணும்னா என்னால மாத்த முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், இது வேணாம்னா delete பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து அதே மாதிரி இங்கே புக்கு, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டனோட சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது குயிக்காக ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்க. சரி, எனக்கு வந்து இந்த கலர் பார்க்க கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு இந்த கலரை யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் இது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, பில்ட் லான்ச் ஸ்கேல் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே பக்கத்தில் நான் வந்து ஏதோ ஒரு எமோஜி போடணும்னு நினச்சா எமோஜி போடலாம். ரைட்? ஸோ இல்லை இந்த பில்ட் லான்ச் ஸ்கேலுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். இது மாதிரி எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஸோ இங்கே வந்து எனக்கு இமேஜ் கரெக்டாக வரல. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ், இது வந்து ஒரு டிவிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஷாப்பிஃபை லோகோ எடுத்துக்கிறேன். ஷாப்பிஃபை பார்ட்னர் லோகோ, இதான் ஷாப்பிஃபை பார்ட்னர்ஸோட லோகோ. இவன் கரெக்டாக இருப்பான்ல? இல்லை, இவன் கரெக்டாக இல்லை. சரி, ஒரு லோகோ கூட நல்லா இல்லையே. திஸ் இஸ் சம்வாட் குட். ஸோ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் கோ பேக் ஹியர். இங்கே வந்து நான் சொல்லலாம், ஸோ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ளஸ்ஸு அட்டாச் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் அந்த லோகோ. கரெக்டாக add this logo to Shopify partner element இப்படி கொடுக்குறேன். இப்படியும் பண்ணலாம், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செலக்ட் பண்ணி அதையும் நீங்கள் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் வரும். ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாப்புல, ஆனால் ஆட் ஆகலை. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து நம்மளால் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே மட்டும் பண்ணியிருக்காப்புல பார்ட்னர்ஸ் அண்ட் இன்டகிரேஷன்ஸில், இங்கே மட்டும் பண்ணியிருக்காப்புல, மேலேயும் நம்மளால் அதை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே எடிட் கொடுக்குறேன். இந்த செக்ஷனில் ஏதாவது மாற்ற முடியுதான்னு பாருங்க. ஆட் ஃபோன்பே பார்ட்னர் லோகோ அப்படி கொடுக்குறேன். இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ ஒன்ஸ் இந்த எடிட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற எந்த எலிமெண்ட்டை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், அதில் இருக்கிற கான்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போது நான் வந்து இங்கே ஏஐ யூஸ் பண்ணுறதுனால, இப்போ இங்கே நான் பண்ணேன்ல, ஸோ இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணேன்னா இங்கே என்ன நடக்கும்னா, ஒழுங்காக ஒவ்வொரு வாட்டி நான் ஏஐ யூஸ் பண்ணும்போதும் அந்த கிரெடிட்ஸ் எனக்கு குறைஞ்சிட்டே வரும். இன்ஸ்டெட் நீங்கள் வந்து நிறைய ஏஐ யூஸ் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நீங்களே மேனுவலாக சில கான்டென்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் ஒர்க் அவுட், இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? ஓகே, இதுதான் வந்து அந்த இமேஜ் வர்றதுக்கான இடம். ஷாப்பிஃபை வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த லோகோ ஒழுங்காக உட்காரல, பட் தட்ஸ் ஃபைன். நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வெறும் ப்ராம்ப்ட் கொடுத்தே ஒரு வெப்சைட்டை சூப்பராக பில்ட் பண்ண முடியும். அடுத்தடுத்து நான் வந்து லவபிள் சம்மந்தமாக, அதே மாதிரி நோ கோட் ஏஐ பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு எப்படி வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணுறது, உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே நிறையா பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். கடைசியாக இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ண வேற ஒரு வெப்சைட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் ஸோ இது வந்து நான் பண்ண ஒரு வெப்சைட். ஸோ இது நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி இன்னொரு வெப்சைட் நான் பண்ணினேன். அது என்னன்னா, அது இல்லை, ஸோ நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக straightcircle.in அப்படின்னு ஒரு வெப்சைட் பண்ணேன். இந்த சைட் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல? இது வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு ½ an hourலேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கான்டென்ட்லாம் நிறையா மாற்ற வேண்டியிருக்கு. திஸ் வாஸ் கம்ப்ளீட்லி பில்ட் ஆன் லவபிள். பில்ட் பண்ணி நான் வந்து இந்த டொமைனை கூட கனெக்ட் பண்ணிட்டேன், அவங்களோட டொமைனையும் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி செம்மையான வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து லவபிள் வச்சு பண்ண முடியும். ஸோ கடைசியாக வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஒன் மோர் திங். இப்போ சைட்லாம் பண்ணிட்டீங்க, சைட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்க, பப்ளிஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இவனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கஸ்டம் டொமைன் அப்படின்னு ஒன்று இருக்கும், சரியா? ஸோ இந்த கஸ்டம் டொமைனை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வரும், இருக்கா? இதில் கனெக்ட் டொமைன்ஸ் அப்படின்னு இருக்கு. இவனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டொமைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டொமைனை நீங்கள் கனெக்ட் பண்ணணும், உங்களோட டொமைனை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த $25 per month அந்த பிளான் வாங்கியிருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன் பாருங்கள். உங்கள் டொமைனை ஆட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அங்கே உங்களோட நீங்கள் எதில் டொமைன் வச்சுருக்கீங்களோ அந்த டொமைன் வச்சுருக்கிற இடத்துல சில இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதை பற்றி நான் தனியாக கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பப்ளிஷ்டு சைட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த உங்கள் வெப்சைட்டோட நேமு ஃபாலோட் பை .lovable app அப்படின்னு வந்துடும். இப்போதைக்கு அது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற ஸ்டேஜில் இதே இருக்கட்டும். பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வெப்சைட் வந்து ரெடி டு லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பே பண்ணி கூட இதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேர் ஆர் சர்டன் அதர் மெத்தட்ஸ். எப்படி ரீடைரக்ட் பண்ணி ஒரு டொமைனை வந்து ரீடைரக்ட் பண்ணி இதுக்கு வர மாதிரிலாம் வர வைக்க முடியும். அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ வந்து கடைசியாக ஒன்று, இங்கே வந்து நேம் வந்து கொஞ்சம் கண்ணாப்பின்னான்னு இருக்குல்ல, ஜார் க்ரோத் ஃபோர்ஸ் டாட் இப்படி இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா? ஸோ இந்த செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டாக ஒரு நேம் நம்ம வைக்கவே இல்லை. ஸோ அந்த நேமை இங்கே வைக்கலாம். இங்கே பாருங்க, ரீநேம் யுவர் ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல. ஸோ ரீநேம் நான் வந்து ஜார் டெக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ரீநேம் பண்ணிடுறேன், அவ்வளோதான், ரீநேம் ஆயிரும். ஸோ அடுத்து என்னன்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு பக்கத்தில் இங்கே எடிட் வித் லவபிள் அப்படின்னு வந்திருக்கும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வரும். ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் பண்ணீங்கன்னா வரும். பெய்டு வெர்ஷனில் இது வராமல் இருக்கணும் அப்படின்னா
அதே மாதிரி அதே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து ஹைட் லவபிள் பேட்ச் அப்படின்னு இருக்கா. ஸோ இவனை எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பேட்ச் வந்து போயிடும். ஆனால் இதெல்லாம் ப்ரோவில் தான் பண்ண முடியும், ஃப்ரீயில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இனிஷியலாக லேர்ன் பண்ணும்போது பெய்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் போக போக நீங்கள் கொஞ்சம் ஓரளவு இதில் ஓகே ஆனதுக்கப்புறமா நீங்கள் பெய்டு வாங்கி இன்னும் ரொம்ப சூப்பரான வெப்சைட்ஸு, வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் லவபிள் யூஸ் பண்ணி ஒரு கஸ்டம் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.